ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு விக்கிரவாண்டி மாநாட்டுல தலைவர் விஜய் முதல் பேசினார். அதற்கு பிறகு சரி பாம்புனாரு. அது இன்னைக்கு திமுகவுல பல அதிர்வுகளை ஏற்படுத்தி இன்னைக்கு காங்கிரஸ் ஆதரிக்கிற துணியில தொல் திருமாவளவன் பேசிட்டாரு. காங்கிரஸ் ஒரு கழகம் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த பொலிட்டிக்கல் பாண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு பாத்தீங்களா அப்படின்னு பேசினாரு. வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. வேலை செய்ய ஆரம்பிச்சாலும் ஆட்சியிலே அதிகாரத்திலையும் பங்கு தரன்னு சொல்ற தாவேகா தலைவர் விஜய் கிட்ட இன்னும் எந்த கட்சிகளும் வரலையே நேரடியா. பங்கு கேட்டா உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. பங்கு தர்றேன்னு சொன்ன உடனே பல கட்சிகளுக்கு ஆசை வந்துடுச்சு. ஏன்னா திமுக பங்கு கொடுக்காது, வாங்கத்தான் செய்வாங்களே தவிர கொடுக்கிற பழக்கம் கருணாநிதி குடும்பத்துக்கு கிடையாது. எங்க தலைவர் கொடுக்கிறேன்ட்டார். இப்ப காங்கிரஸ் தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னமும் மிச்சம் இருக்கு. ஏன்னா சொந்த செலவுல சூனியம் சொல்லுவாங்கல்ல. பாண்டிச்சேரி தேர்தல் பொறுப்பாளர் என்று நான் பெரிதும் மதிக்கிற என்னாலும் என்னுடைய நன்றிக்குரிய அண்ணன் ஜெகத் ரட்சகன் அறிவிக்கிறாங்க. அவர் பாண்டிச்சேரி போறார். பாண்டிச்சேரி செயல்வர்கள் கூட நடைபெறும். பேசி இவர்கள் எல்லோரும் 1986 SV ஜானகிராமனுக்கு பிறகு, அவர் முதலமைச்சராக இருந்ததற்கு பிறகு திமுக ஆட்சி இங்க வரல. 86க்கு பிறகு காங்கிரஸ்ங்கிற கழுதியை சுமந்துட்டு கிடப்போம். இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இருந்தாலும் பாண்டிச்சேரிக்கு விதிவிலக்கு நீங்க வாங்கித்தாங்க, நம்ம ஆட்சி அமைக்கணும்னு எல்லாரும் பேசினாங்க. அது காங்கிரஸ் தலைமைக்கு எட்டியது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வட இந்தியா முழுவதும் பிஜேபி வந்துருச்சு, சவுத் இந்தியாவது நம்ம கையில வச்சுக்கிடணும். கர்நாடகம் இப்ப அவங்க கையில இருக்கு, தெலுங்கானா அவங்க கையில இருக்கு. மம்முட்டி மோகன்லாலுக்கு இருக்கிற ரசிகர்கள் தளபதி விஜய்க்கும் கேரளாவில் இருக்காங்க. நாளைக்கு காங்கிரஸ் கேரளாவிலையும் அதிகாரத்துக்கு வரப்போகுது. அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டில் ஒன்றும் வர முடியாது, பாண்டிச்சேரியாவது நம்மகிட்ட கையில ஏற்கனவே இருந்தது, நம்ம கையில இருக்கட்டும்னு அவங்க உறுதியாக இருந்த அந்த உறுதிப்பாட்டை குறைத்தார்கள். இதுதான் பிரச்சனை.